மிகச் சாதாரணமாக வளரும் இந்த மல்லிப்பூக்களை நம்ம தோட்டத்தில் வளர்த்துடலாங்க. இதற்கான செடிகளை வாங்கி நம்ம வளர்க்கும் பொழுது ஒவ்வொரு சீசன்லேயுமே நமக்கு இப்படி பூக்களை கொடுத்துரும். செடி வளர வளர பூக்களின் எண்ணிக்கை அதிகமாகும். நம்ம தோட்டத்தில் இந்த செடி என்றுமே அழியாது. ஒரு முறை வாங்கி வச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து பூக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். வளர வளர நாம் கொஞ்சம் பெரிய பேக்குக்கு மாற்றணும். அப்படி தாங்க நாங்களும் பெரிய தொட்டி மாதிரி கட்டி மாற்றிட்டோம். இன்று பூக்கள் பூத்திருக்கு, தொடர்ந்து பூத்துட்ருக்கு. நான் இன்று பறித்த பூக்களை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இருவாட்சி, அடுக்கு மல்லி, மதுரை மல்லி, ராமேஸ்வரம் மல்லி, புனே மல்லி, இப்படி பல வகை மல்லிகள் பூத்திருக்கு. உங்கள் வீட்லேயும் இது போன்று செடிகளை வளர்த்து வீட்டிலேயே பூக்களை பறிச்சுக்கலாம். தேங்க்யூ.